இப்போ இந்த விருச்சிக ராசி ஏன் நொந்து போறாங்க? எல்லா பெயர்ச்சி தனியா இருக்கிறது தான் பிடிக்கும், ஏன் கூட்டா இருக்கிறது பிடிக்காதுன்னு கேட்டா யாரிடமும் கம்ஃபர்ட் ஜோன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதையும் விருச்சிக ராசியை நம்ம ஒண்ணா அதுல குறிப்பா காளியிலோடைய கையில பூமி, அதாவது திரிசூலம் பூமி, அதுதான் அவங்க வாழ்க்கையில தனிமையாகவும் யாரோடும் விருச்சிக ராசிக்கு புரிய வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். 100% ஃபில்டர் பண்ணி தான் வேணும்னா பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளுடைய ராசி கட்டத்தில் 12 ராசி லக்னங்கள் இருக்குது. இதில் குறிப்பாக 8ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அல்லது லக்னத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அடுத்தது அவங்க வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் இனிமே கஷ்டத்துலேருந்து சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க முடியும்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தோஷமான கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக நம்மளோட ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகுரு அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை திறந்தா இன்றைக்கி இல்லை குருஜி, என்றைக்குமே விருச்சிகம் அப்படின்னாலே அது பயங்கர ஹிட்டான ஒரு விஷயம். எல்லாரும் சொல்கிறது விருச்சிகத்தில் பிறந்துட்டாலே விதி அவ்வளவுதான் அப்படின்னு. அதை எப்படி மாற்றலாம்? அதாவதுமா, பொதுவாக விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், இவங்க எந்த இடத்திலிருந்து மாறுபடுறாங்க அப்படின்னா, மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய இயல்பான உணர்வு நிலைகளிலிருந்தே இவங்க என்ன பண்றாங்கன்னா மாறுபடுகிறார்கள். பொதுவா கேதுவுக்கு ஞானக்காரகன் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. இந்த இன்ட்யூஷன் பிளானட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது யாருன்னா கேது பகவான் தான். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களும் விருச்சிக லக்னக்காரர்களையும் பொதுவாக நாம் கவனித்தாலே இவர்களை ஏமாத்துறது என்பது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கேது அப்படின்ற ஒரு கிரகம் பல கோணங்கள்ல அவங்கள சிந்திக்க வச்சு இன்ட்யூஷன் கேரக்டர் ரொம்ப அதிகமாக்கிடுவாங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரங்க கலெக்ட் பண்ற விஷயமே என்னவா இருக்கும்னா, என்ன வார்த்தை சொன்னா உண்மை சொல்றாங்க, என்ன வார்த்தை சொன்னா பொய் சொல்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகளிலேயே இன்னும் ஒருவருடைய மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறதுனா விருச்சிக ராசிக்கு இருக்கிறது. ஏன்னா இது இன்னும் ஒருவருடைய மறைமுக குணத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ராசி. யாருக்கெல்லாம் விருச்சிக ராசியில் குருவோ, யாருக்கெல்லாம் விருச்சிக ராசியில் சனியோ இருக்கிறதோ, இவங்க எல்லாருமே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஜோதிடத்துறையில ஜோதிடம் சம்பந்தம் மேல இவங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஈடுபாடு இருக்கும். இதை நம்ம நல்லா கவனிக்கலாம். இதுல விருச்சிக ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 8ஆம் பாவம், இது ஒரு மனிதனுடைய பிறப்பை முடித்து விடுதலை அடைகிற ராசி இல்லையா, அதனால இவங்க எப்போதுமே எர்த்தோட கனெக்ட் ஆகிற ராசியே இந்த ராசி கிடையாது. எர்த்தோட கனெக்ட் ஆகிறது அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதன் பூமியோட தொடர்பாகி இருக்கிறான்னா அவனுக்கு நண்பர்கள் இருந்தா பூமியில வாழ ஆசைப்படுவான், திருமண வாழ்க்கை நல்லா இருந்தா பூமியில வாழ ஆசைப்படுவான், அல்லது தன்னுடைய தனிப்பட்ட மனம் உடல் சுகம் நல்லா இருந்தா பூமியில வாழ ஆசைப்படுவான். இதுல எல்லாத்திலையுமே ஒரு குறைவும் ஒரு நிறைவும் இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா மனம் நொந்து தானே போவாங்க. அப்ப இவர்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, இந்த மனிதர்களை பார்த்து வெறுப்புகள் அதிகமாக ஏற்பட்டு 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 தன்னை அதிகமாக தனிமைப்படுத்தி கொண்டு அனுபவமிக்க ராசியாகவும் தியாகம் மிக்க ராசியாகவும் விளங்குறது தான் இந்த விருச்சிக ராசியினுடைய யதார்த்தமே. விருச்சிக ராசிக்காரங்களை கூப்பிட்டு உனக்கு கூட்டா இருக்கிறது பிடிக்குமா தனியா இருக்கிறது பிடிக்குமான்னு கேட்டா தனியா இருக்கிறது தான் பிடிக்கும், ஏன் கூட்டா இருக்கிறது பிடிக்காதுன்னு கேட்டா யாரிடமும் உண்மை இல்லை, என்னை பயன்படுத்திக்க மட்டும்தான் செய்யறாங்களே தவிர இந்த இடத்துல எனக்கான ஒரு தேவை மனிதர்களிடமிருந்து சரியாக கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு பதிலை தான் இவர்களிடத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆசையை தூண்டக்கூடிய பொய்யை தூண்டக்கூடிய கிரகமான ராகு இந்த இடத்துல என்ன ஆகிறாருன்னா நீச்சமாகிறதால தான். அப்போ என்னன்னா, கம்ஃபர்ட் ஜோன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதையும் விருச்சிக ராசியை நம்ம ஒன்னா கனெக்ட் பண்ணலாம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் பழகிடுச்சுன்னா அந்த விஷயத்திலிருந்து தன்னை மாற்றிக்கொள்வது ரொம்ப கடினம். இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தாதான் நான் இருப்பேன், இப்படி இருந்தாதான் அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு
அந்த வாழ்க்கையினுடைய சூழலுக்கு ஏற்ப அசைந்து ஃப்ளெக்சிபிலிட்டியா கடந்து போக முடியாத மனநிலையே இவர்களுக்கு உளைச்சல் மனநிலையாக மாற்றி விடுகிறது என்பது மட்டும்தான் உண்மை. இதற்கு காரணமான கிரகம் யார் அப்படின்னா சந்திரன் நீச்சமாகி இருப்பது. அப்ப விருச்சிக ராசி லைஃப்ல வெல்லணும் அப்படின்னா ராகுவை ஆக்டிவேட் பண்ணணும், சந்திரனை ஆக்டிவேட் பண்ணணும். இந்த எல்லாருக்கிட்டையுமே கேட்டீங்கன்னா ஒரு சென்சிட்டிவ், அதாவது பேசின உடனே கண்ணில் தண்ணி வருதுன்னா அது விருச்சகம்னு முடிவு பண்ணிடலாம். ஒரு விஷயத்த ஒரு சாதாரண மகிழ்ச்சியாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், 2 வெளிப்படுத்தும் பொழுதே கண்ணில் தண்ணி வருதுன்னா அது என்னன்னு எடுத்துக்கலாம்? விருச்சிக ராசின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த விருச்சிக ராசி ஏன் நொந்து போறாங்க? எல்லா பயிற்சி காலகட்டத்திலும் எல்லாமே அப்படி நல்லா இருக்கும், இப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி எதுவுமே நல்லா இல்லைன்னு அவங்க விரக்தி போறதுக்கான காரணமே என்னன்னா, இவர்கள் தியாகம் பண்ணி 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 இன்னொருத்தவங்களுக்காகன்னு தான் வாழ்க்கை முழுவதுமே மற்றவர்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து தனக்காக பெருசா வாழ்ந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால இவங்களுக்கு வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு வந்துடும். இப்ப மற்றவர்களுக்காக வாழ்பவர்களை நம்ம யாருன்னு சொல்லுவோம்னா, தியாகம் பண்றவங்களை யாருன்னு சொல்லுவோம்னா சந்நியாச புருஷர்கள்னு சொல்லுவோம். இந்த சந்நியாச புருஷர்களை நீங்க கவனிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா எதன் மீதுமே அவர்களுக்கு என்ன இருக்காதுன்னா பற்றே இருக்காது. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பொருளிலிருந்து உறவிலிருந்து அத்தனையிலுமே பற்று குறைதலை தான் நம்ம என்ன சொல்றோம்னா விருச்சிக ராசியினுடைய வெளிப்பாடு. விருச்சிக ராசிக்காரன் ஒருத்தன் சந்தோஷமா இருக்கிறான்னா அவங்க தனியா இருக்கான்றது அர்த்தம். கூட்டமா இருந்தா இருக்க. சரியா? அப்போ இத கடந்து போறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, விருச்சகத்தை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, விடுதலையாகிற மனநிலையிலிருந்து வாழணுன்ற ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ராசி ரிஷபம். விருச்சிக ராசிக்கு சாப்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். சாப்பிட்டாவே இவங்க நைட் டைம் தான். சாப்பிட்டாலே என்ன? நைட் டைம் தான். அவங்களுடைய விருந்து நேரமே இரவு தான். பகல் நேரத்துல உண்மையா சொல்லணும்னா அன்பை பற்றி இவங்க கிட்ட இருக்கிற அன்புல வந்து ஒரு அழுக்கு கூட இருக்காதுன்னு சொல்லலாம். அதிகம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுதான் கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்ல வரேன். ஏன்னா சந்திரன் நீச்சம் என்றாலே அந்த இடத்துல வந்து ஒருவரிடம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சரணாகதி அடைய வைக்கிறது தான் சந்திரன் நீச்சம். புரியுதுங்களா? சந்திரன் நல்லா இருக்கவங்க யாருக்கிட்டையுமே அடிமையாக மாட்டாங்க. அவங்க நிறைய தொடர்புல இருப்பாங்க. அதாவது நண்பர்கள் இப்படியெல்லாம் நிறைய அவங்களுக்கு தொடர்பு இருக்கும். ஆனா இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவுல காதல்னாலும் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அது வந்தா அது இல்லை, அதுக்காகவே தியாகம். இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு சென்டிமெண்ட்டையும் ஒரு தியாகத்தையும் வச்சு தன்னை அழிச்சுக்கிறது பேர் தான் விருச்சிக ராசியினுடைய வேலையே. அதாவது நிறைய அந்த லவ் ஃபெயிலியர்ஸ் இந்த கேட்டகரி. லவ் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாதுமா, நண்பர்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கறதுல விருச்சிக ராசி தான் முதன்மையானது. வெட்டு 1 துண்டு 2. இவங்க முன்னாடி தப்புன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர்களை வந்து திரும்பி பார்க்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினம். இந்த மாதிரி யதார்த்தமான வாழ்வியல்ல இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கத்துக்கிற திறன் விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறது தான் விருச்சிக ராசி பூமியில போராடுறதுக்கு நிறைய காரணமா இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். ஓகே. இப்போ அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 கிரகம் இருக்கு. விசாகம், அனுஷம், கேட்டை. சோ கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகுமா இல்ல அவங்களும் அப்படியே தான் இருப்பாங்க? சேம் கேரக்டர். யாருமே மாத்த முடியாது. நல்லா கவனிச்சு பார்த்தோன்னா விருச்சிக ராசியில விசாகமா இருக்கட்டும், கேட்டையாக இருக்கட்டும், அனுஷமாக இருக்கட்டும், இவர்கள் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்ற ஒரே பதில் உறவுகளை பற்றி குறை, நண்பர்களை பற்றி குறை, வாழ்க்கையை பற்றி குறை. இதை 3 தவிர வேற எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா இவர்களுக்கு மற்றவர்களைப் போல காலத்திற்கு தகுந்தாற் போல் செயலுக்கு தகுந்தாற் போல் பேசி அந்த கவிதை என்பது ஒரு பொய் தானே, அதுல ஒரு இன்பம் இருக்குல்ல, அது விருச்சிக ராசிக்கு வராது. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? வாமான்னு கூப்பிடுறது ஒரு நடிப்புக்காக கூப்பிட்டாத ஒரு உறவுல ஒரு மேம்பாடு இருக்கும். ஆனா இவங்க எப்படின்னா உண்மையா இருக்கவங்களை மட்டும்தான் வாமான்னு கூப்பிடுவாங்க. அவங்க கிட்ட ஒரு குற்றம் இருக்குன்னா அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதுவே இந்த பூமியில இவங்க வாழுறத தனிமைப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளாக அமைஞ்சிருது. இதை வந்து அவங்க உருவாக்கிக்கிட்டாங்கன்னா அதிகப்படுத்திக்கிறது பேர் தான் சந்திர பலம். அந்த சந்திர பலம் நிறைய இருக்கிறதுக்கு அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விஷயம், போன ஜென்மத்துல நிறைய உயிர்வதை செய்தவங்க மட்டும்தான் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். அதனால எப்படி ஒரு உயிரை பார்த்து நம்ம கண்ணீர் விடுவோமோ அது அத்தனையுமே விருச்சிக ராசியும் விருச்சிக லக்னமும் அனுபவித்தே ஆகணும். கண்ணீர் இல்லாம வாழ்க்கை லைஃப் டைம். இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இறந்த சவங்கள் இருக்கிறது இல்லையா, மனிதனுடைய இறப்பு, இந்த ஈமை கிரியைகளுக்கு என்ன பண்ணணும்னா செலவு பண்ணி நாம் அதை எடுத்துக்கிறது நல்லது. இரண்டாவது விஷயம் வந்து வேல் தானம்.
ஏன்னா உயிர் வதை அப்படின்னும் போது ஒரு உயிரை உருவாக்குற விஷயத்தை வந்து விருச்சக ராசி வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ வேல் தானம் கொடுக்கறது நல்லது. தெய்வ திருவுருவச் சிலைகள் ஆலயங்களுக்கு தானம் கொடுத்து அந்த திருவுருவச் சிலைக்கு உயிரோட்டம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்ல சிலை வச்சு பூஜை கூடாது பண்ணலாமா கூடாது அப்படிங்கிற ஒரு கூடவே கேள்வி வருது. கூடாது. நான் சொல்றது கோவிலுக்கு. ஓகே. மூன்றாவது விஷயம், நிறைய மரம், செடி, கொடிகள், பூச்செடிகளுக்கு நிறைய நீர் விடணும். இந்த உலகத்துல எவ்வளவு உயிர்களை பராமரிக்கிறோமோ, எவ்வளவு உயிர்களை வளர்க்கின்றோமோ, அந்த அளவுக்கு விருச்சக ராசி தன் சாபத்திலிருந்து முழுமையாக விடுதலை அடையும். விருச்சக ராசியோடைய பெரிய மைனஸே என்ன தெரியுமா? யாருக்கு எதிர்காலம் தெரிஞ்சாலும் அதுல பெரிய குறை தான். எதிர்காலத்துல இதுதான் நடக்க போகுதுன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சா, நல்லதா இருந்தா சந்தோஷம், கெட்டதா இருந்தா ஆனா கெட்டது எல்லாம் கண் போட்டு கண்ணாடி மாதிரியே தெரியும். இந்த அப்போ மாந்திரீகம், தாந்திரீகம், இதுல இந்த பில்லி எல்லாத்துலயுமே சூனி தொடர்பு பயம் உண்டு. அடிக்கடி இருக்குன்னு விருச்சக சொல்றாங்க. ராசிக்கு உண்டு. விருச்சக ராசியோ விருச்சக லக்னமோ ஒரு வீட்ல இருந்தா கண்டிப்பா இந்த வார்த்தை பேசப்படும் அந்த வீட்டுல. மாந்திரிகம் இருக்கிறது, மாந்திரிகம் ஏன்னா சந்திர நீச்சம் இல்லையாமா? ஓகே. மனோபலம் உடல் பலம் குறையிறது பேரு தானே அவங்க தானே மாந்திரிகத்தை நம்புவாங்க. அப்போ அதுக்கு தான் நான் என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வேல் தானத்திலிருந்து, மரம் செடி கொடிகளுக்கு நீர் ஊற்றுதல் இருந்து, முக்கியமா விருச்சக ராசிக்கும் குப்பைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் எங்க இருக்கிறதோ அங்க ஏதாவது ஒரு வகையில் அலங்கோலமான பொருளையும் குப்பை சேர்றதையும் கண் கூட பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களும் விருச்சிக லக்னக்காரர்களும் ஒரு அறையை பயன்படுத்துறாங்கன்னு வச்சுப்போம். அந்த அறையில 2 டப்பா இருக்குன்னா 2 டப்பா மூடி வேற வேற விஷயம் தான். பேனா மூடியே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. எந்த பேனாவும் மூடி இல்லாம பேனா யூஸ் பண்றாங்கன்னா அது விருச்சிக ராசி தான். இதுதான் உண்மை. சோ அந்த வீட்டோடைய அறைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பொருள் கூட என்ன பண்ணாதுன்னா கட்டமைப்பாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து ஆர்கனைஸ்டோட இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. இது என்னைக்கு அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு ரிஷப ராசி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். விருச்சிக ராசி அன்னைக்கு வேலை செய்யாது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க இருக்கிற இடத்த குப்பை இல்லாமலும் ஆர்கனைஸ்டோடும் வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் பரிகாரம். 2வது பரிகாரம், வாசனை உள்ள மலருக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. புரியுதுங்களா? பெர்ஃப்யூம் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையுமே வாங்கி வாங்கி தான் வைப்பாங்களே தவிர ஒன்றும் பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ வாசனை தன்மையும் வாசனை மலர்களையும் தான் இருக்கிற இடத்துல எப்போதுமே அதிகமாக வச்சுக்கிட்டே இருக்கணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், பௌர்ணமியில காவல் தெய்வங்கள், அந்த கண் அப்படியே உருட்டி பார்த்து இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், அதுல குறிப்பா காளி, காளியிலோடைய கையில பூமியை, அதாவது திரிசூலம் பூமியை நோக்கிய மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி காளி தேவியை வந்து பௌர்ணமி காலத்துல வழிபடுறது விருச்சக ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சக ராசிக்கும் விருச்சக லக்னத்துக்கும் உடற்பயிற்சிக்கும் ரொம்ப தூரம். விருச்சக ராசிக்கார அடி வாங்குறதே உடம்ப பாத்துக்காததுல தான். அதனால இவங்க கிட்ட உடற்பயிற்சினா என்னன்னே நீங்க என்ன பண்ண முடியாதுன்னு கேட்க முடியாது. ஒருவேளை பண்ணா ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுவாங்க, இல்லைன்னா 6 மாசம் அப்படியே விட்டுருவாங்க. அதுல விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கும் உடற்பயிற்சியை மேற்கொண்டாலே அவங்களுக்கு ஆக்சுவலி நல்ல பலன் கிடைச்சிடும். ஸோ உடற்பயிற்சி என்பது மிக முக்கியமான விஷயம். வாழ்க்கையில எதெல்லாம் சாதாரணமோ அதெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்துக்கிறதா விருச்சிக ராசி. அதனால இதை சரி பண்ணணும்னா உடம்பை பார்த்துக்கணும். உடம்பை பார்த்துக்கிறதுல உடற்பயிற்சி, உணவு பழக்கம், தூக்கம், அந்த தூக்கத்துக்கு தான் மலர்கள் சொன்னேன், அந்த பொருளை கட்டமைப்பு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறத சொன்னேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா சூப்பரா இருப்பாங்க. விருச்சிக ராசி வந்து வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கடவுள்ல ஒருத்தர் ஐயப்பன். ஐயப்பனை வழிபட்டால் எல்லா பலன்களும் நிறைவாக இவர்களுக்கு கிடைக்கும். அதே போல காளி, ஐயப்பனையும் காளியை மட்டும் உறுதியா பிடிங்க. முருகப்பெருமான, அதுல குறிப்பா வந்து குகையில இருக்கிற முருகப்பெருமான, குகையில யார் இருக்கிறா? திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் இருக்கார். அவரை பிடிச்சா விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கை வெற்றிதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா குருஜி, அதுல ஒரு கிரகம் இருந்தால் அவங்க வாழ்க்கையில நிறைய சந்திரன் எந்த அப்படின்னு இருந்தா கிரகம் ராசி இருக்கிறதோ எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரக விஷயம், விருச்சிகத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அதை பத்தின ஆராய்ச்சி அவங்களுக்கு நிறைய இருக்கும். இது என்னவா இருந்தாலும், இதுல வக்கரமா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அந்த கிரகத்தோடைய தொடர்புல அவங்க ஆராய்ச்சி பண்றதே தான் அவங்க வேலையா இருக்கும். அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் பிரச்சனையாவும் இருக்கும். அதை பத்தி தான் அவங்க ஆராய்ச்சியும் பண்ணுவாங்க. அதுலதான் அவங்களுக்கு அனுபவமும் நிறைய இருக்கும். ஓகே, சரியா? கார்த்திகை மாசத்துல பிறந்த அத்தனை பேருமே அப்பா, பூர்வீகம், குலதெய்வம் இதை பத்தின தேடல் மட்டும்தான் என்ன பண்ணுனா இருக்கும். ஓகே. அதே மாதிரி சந்திரன் விருச்சிக ராசியில பிறந்தவங்க எல்லாருக்குமே அம்மாவை ரொம்ப பிடித்த உறவா தான் இருக்கும். ஆனா அம்மா தான் முக்கியமான திருப்பங்கள் எல்லாம் எடுத்து வாழ்க்கையில அவங்க கஷ்டப்படுறதுக்கும் காரணமா இருக்கும். ஆப்பனண்டா இருக்கிறதே அம்மாவா தான் இருக்கும்.
அம்மா நல்லது தான் பண்ணுவாங்க. ஆனா ம். அவங்க பண்ணி வச்சது சரியா பார்த்து பண்ணி வைக்கலன்னு பழி முழுக்க அம்மா மேல என்ன பண்ணும்னா போற மாரி இருக்கும். இது எல்லாமே வந்து இதுல இருக்கிற விஷயம். அப்ப விருச்சிக ராசிய பத்தி சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பாவம் நிச்சயமா. ரொம்ப நொந்துருவாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பரிகாரத்த மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணட்டும். தன்னுடைய சுண்டு விரல்ல முத்து மோதிரம் அணியட்டும். லைஃப் டைம் அவங்க லைஃப் டைம் போட்டுட்டே சுண்டு இருக்கணும். விரல்ல முத்து மோதிரம் அணியட்டும். ஒரு நாளைக்கு 6 முறை இவங்க என்ன பண்ணணும்னா, முகம் அலம்பணும். காரணம் என்ன அப்டின்னா, சந்திர வதனம்னு சந்திரன தான் நம்ம சொல்லுவோம். ரிஷப ராசியில தான் சந்திரன் உச்சம் அடைகிறார். இந்த விருச்சிக ராசிக்காரவங்க கிட்ட நம்ம சிரிப்ப பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். எப்பொழுதுமே அவங்க ஃபேஸ்ல வந்து ஒரு விதமான சுருக்கம் அப்படின்றத விட சிரிப்பு வராது. அத நம்ம எந்த அளவுக்கு ஃபேஸ அலம்பிண்டே இருக்கோமோ, வாஷ் பண்ணிட்டே இருக்கோமோ, அந்த அளவுக்கு ரிஷப ராசி பயங்கரமா வேலை செய்யும். ஸோ விருச்சக ராசிக்கு சிறந்த பரிகாரமே ஒரு நாளைக்கு 6 முறை ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. உங்கள அறியாம ஒரு ஃபேஸ்ல ஒரு பிரைட்னஸ் வரும். ஒரு சிரிப்பு வரும். ஒரு வசியம் வரும். ஏன்னா கவலையே யாரும் இல்லன்னு தானே. நம்மள நல்லா பார்த்துக்கிட்டாலே எல்லாத்தையும் நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். விருச்சக ராசிக்கு, விருச்சக லக்னத்துக்கும் நான் சொல்ற ஒரே பதில் என்னன்னா, செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்வ இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுங்க. நீங்க என்ன தேடுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த செல்ஃப் லவ்னு ஒண்ணு இல்லாத ராசி லக்னம்னா அது ஒண்ணு மட்டும் தான். இத மட்டும் சரி பண்ணிட்டா, வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடும். யாருடைய காலடியும் பிடித்து வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. இருக்காது. ஏன்னா விருச்சக ராசி இன்னும் ஒரு வரை பாதுகாப்பின்மையால் சார்ந்தே வாழ வேண்டிய இருக்கணும். நிர்பந்தம் வரும். சார்ந்து இருக்கிறது தான் நல்ல வாழ்க்கைன்னு நெனச்சு வாழ்க்கைய கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. இது சரியா போயிடும். இப்போ விருச்சிக ராசி லக்னக்காரர்களை வாழ்க்கை முழுக்க இந்த ராசிகளோடு இணைக்கும் பொழுது, அந்த துணை வந்து கொஞ்சம் பரவால்ல பெட்டரா இருக்கும் லைஃப் அப்டின்னா, இந்த ராசி. ஓரளவுக்கு சொல்லணும்னா மீன ராசி ஓகேமா. ம். மீன ராசியோடு எல்லா விதத்திலயுமே என்ன பண்ணும்னா, ஒத்து விருச்சிகம் வந்து போயிடும். ஒத்துப்போகும். மேக்ஸிமம் மற்ற எந்த ராசிகளுக்குமே விருச்சிகம் வந்து ஒத்து போறதுன்றது ரொம்ப கடினம். ஏன் கடினம்னு சொல்றேன்னா, இவங்கள தான் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர, இன்னும் ஒருவருடைய மனநிலைய சரியா புரிஞ்சுக்கணுன்ற ஒரு மனநிலை விருச்சிக ராசி ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் பண்ணும். ஓகே. அதனால பிகாஸ் இவங்க வந்து சந்திரன் நீச்சமா இருக்கிறதுனால, இன்னும் ஒருத்தவங்க தன்னை கையில் வைத்து பாதுகாக்கணுன்ற ஒரு உறவ மட்டும் தான் இந்த ராசி லக்னத்தோடைய தேடலாக பெருசா இருக்கும். அத ஓரளவுக்கு சரி பண்றது எதுவா இருக்கும்னா, மீனம் மட்டும் தான் மீனம். இருக்கும். ம். வேற எந்த ராசியும் இருக்காது. ஏன்னா மத்த எல்லா ராசிகள்லயுமே சுயநலத்தன்மை கொஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, ஈடுபாடு அதிகமாவே இருக்கிறது. இருக்கும். இன்க்ளூடிங் தனுசு கூட செட் ஆகாது. ஸோ மீனத்த தவிர மத்த எந்த ராசிகளோடும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒத்து போறது கடினம். வாழ்க்கையில் செய்யக்கூடாத தவறுகள். இந்த தவறெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பண்ணாதீங்க அப்டின்னா என்ன? தனியா இருந்துறவே இருந்துறாதீங்க. தனிமையிலே இருக்கக்கூடாது. இருக்கவே கூடாது. உடற்பயிற்சி செய்யாம இருந்துறவே இருந்துறாதீங்க. இரவு நேரத்துல அதிகமா உணவு சாப்பிட்றாதீங்க. அதே மாரி வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, வைராக்கியம் என்ற ஒரு விஷயத்த விட்டுருங்க. இத ம். மட்டும் செஞ்சுட்டா விருச்சிக ராசி வாழ்க்கையில வெற்றி பெறும். அதுதான் உங்களுக்கு நெறையா இருக்கும். நீங்க அதையவே பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையில தனிமையாகவும், யாரோடும் ஒத்துப்போகாமல் கண்ணீரோடு வாழ்வதற்கும் காரணமாக இருக்கிறது என்று சொல்ல வரேன். ஓகே. எல்லா வாழ்க்கையிலுமே அன்புனா 50% அன்பும், 50% வந்து இயல்பான நடிப்பும் இருக்கிறது தான் உலக வாழ்க்கை, கர்ம வாழ்க்கை. அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். ம். இத வந்து விருச்சிக ராசிக்கு புரிய வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். 100% ஃபில்டர் பண்ணி தான் வேணும்னா, அது கடவுள்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். அதனால தான் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் எல்லாம் கடவுள் பாதத்த மட்டும் கட்டி பிடிச்சுட்டு உட்கார்ந்திருக்கிறது. வேற ஒண்ணுமே இல்ல. கண்டிப்பா. ஸோ இவங்களுக்கான ஒரு கலர்ஸ் சிம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, என்ன மாதிரி யூஸ் மேக்ஸிமம் இவங்க டார்க் கலர்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடணும். ஒன்லி வந்து லைட் கலர்ஸ் லைட் மட்டும் கலர்ஸ் தான். மட்டும் தான் போடணும். அதுல நெறைய டிசைன்ஸ் இருக்கக்கூடாது. ம். சரிங்களா? எவ்வளவுக்கு எவ்வளோ லைட் கலர்ஸ் வேர் பண்றாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ சிம்பிள்ஸ் மாரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இவங்கள கொஞ்சம் சாந்தப்படுத்துறதுக்கு அப்படின்னா. மான் குறியீடு. ஓகே. மான் வந்து மிருகசீரிடத்தினுடைய மிக முக்கியமான குறியீடு. ம். இதுல குறிப்பா மனநிலை ரொம்ப சரியாக்குற குறியீடுல மான் வந்து மிக முக்கியமானது. எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் மான் குறியீடு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ம். விருச்சிக ராசிக்காரர்கள் மான் குறியீட்ட ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. பசுவிடம் அடிக்கடி ஆசீர்வாதம் பெறுவது நல்லது. அதனால காமதேனு பசு பால் குடிக்கும் காட்சிய வந்து ஒரு ஸ்டாச்சுவா வச்சுக்கிறது விருச்சிக ராசிக்கு ரொம்ப பாசிட்டிவான பலன கொடுக்கும். கண்டிப்பாக. விருச்சிகம் அப்படின்னு எடுத்தா இன்னும் நீங்க சொல்லிட்டே போவீங்க. அவ்வளோ விஷயங்கள் வச்சிருக்கீங்க. இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக். இத ஃபாலோ பண்ணிக்கும்போது உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் நிம்மதியா, சந்தோஷமா இருக்கும் திரும்பவும் அப்படின்னு. சொல்றது, வாழ்க்கையில அவங்கள அவங்க பார்த்துக்கணும். அவங்க சுத்தி இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமா வச்சுக்கணும். தன்னையும் சுத்தமா பார்த்துக்கணும்.
தன்னை பத்தி மட்டும் நிறைய யோசிக்கணும். நாம யாருன்றத பத்தி மட்டும் நிறைய யோசிக்கணும். சுயநலமாக இருக்கணும். சுயநலமாக இருக்கணும். சுயமா தன்னை பரிசோதிச்சு இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு பார்த்துட்டா போதுமானது. சூப்பர். இன்னைக்கு வந்து விருச்சிக ராசி லக்னக்காரர்கள் நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு குருஜி சொன்னது வந்து ஆம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவிடலாம். அடுத்தது எந்த ராசி லக்னத்தினுடைய குணம் அவங்க எப்படி வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவைங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர்கிட்ட போய் சேரட்டும். தொடர்ந்து அடுத்தடுத்த லக்னமாக பார்க்கலாம் குருஜி. நன்றி. நன்றிமா. வெற்றிவேல் முருகன்.